தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர்கள் இருவர் ராஜினாமா செய்துள்ளனர். தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர்களாக 11 பேர் பணியாற்றி வந்தனர். இந்த நிலையில் கூடுதல் தலைமை வழக்கறிஞராக இருந்த சிலம்பண்ணன், அருண் ஆகியோர் ராஜினாமா செய்துள்ளனர். புதிதாக கூடுதல் தலைமை வழக்கறிஞர்கள் விரைவில் நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. பதிவுத்துறை சார் பதிவாளர் அலுவலகங்களில் ஒரே நாளில் 26,000 ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு 217 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. இது பதிவுத்துறை வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவிலான வசூல் சாதனை என வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலாளர் ஜோதி நிர்மலாசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் பொதுமக்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு உதவும் வகையில் 4 செயலிகளை தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் தொடங்கி வைத்தார். சென்னை காவல்துறை குற்றங்களை குறைப்பதற்காக தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் வேப்பேரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் சென்னை பெருநகர காவலில் குற்றங்களை குறைப்பதற்கும் குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கவும் ஒருங்கிணைந்த வாகன கண்காணிப்பு அமைப்பு, பருந்து மற்றும் நிவாரணம் ஆகிய 3 செயலிகளின் இயக்கத்தை தொடங்கி வைத்தார். மேலும் பொதுமக்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு உதவுவதற்காக உருவாக்கப்பட்டுள்ள பந்தம் என்ற புதிய திட்டத்தையும் துவக்கி வைத்தார். ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப்பில் தனது பெயரை போலியாக பயன்படுத்தி பணம் கேட்டால் யாரும் அனுப்ப வேண்டாம் என திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தனது புகைப்படத்தையும் பெயரையும் தவறாக பயன்படுத்தி பணத்தை பெறுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் கூறியுள்ளார். எனவே தயவு செய்து யாரும் பணத்தை அனுப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் புதிய வரி விதிக்காமல் அரசு அறிவித்த அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வருவதாக அந்த மாநில முதல்வர் ரங்கசாமி கூறினார். புதுச்சேரியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டத்தின் தொடக்க விழா கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கான மடிக்கணினிகளை வழங்கினர். விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, தாம் ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து மக்களை பாதிக்கும் வகையில் புதிய வரி எதுவும் விதிக்காமல் அரசு அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் தங்களது கல்வி தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். அனைத்து மாணவர்களுக்கும் வரும் பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள் இலவச மடிக்கணினி வழங்க கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் திருத்தணி அருகே தமிழ்நாடு ஆந்திர மாநில போலீசார் கூட்டாக ஆலோசனை நடத்தினர். பொன்பாடி போக்குவரத்து சோதனைச் சாவடியில் 2 மாநில காவல்துறையினர் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் தேர்தல் பாதுகாப்பு, சட்டவிரோத பணக்கடத்தலை தடுப்பது ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தேர்தலின் போது எல்லைப் பகுதிகளில் 2 மாநில போலீசார் கூட்டாக செயல்படுவது என்றும் முடிவு செய்தனர்.